ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. ஒரு வீட்டுல விஜய் இருக்கிறதுனாலயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மத பிரிவுல ஒரு பிரிவினர் மத்தியில ஆதரவு அதிகமாக தெரிவதனாலேயோ இல்ல போற இடங்கள்ல சினிமா ஸ்டாரோட அட்ராக்ஷன்ல கூட்டம் சேர்றதுனாலயோ அல்லது மகளிர் தின கொண்டாட்டத்துல பெரிய வாக்குறுதிகள் கொடுக்கறதுனாலயோ வெற்றி வசப்படாது. கீழே கட்டமைப்பு வேணும். கட்டமைப்பை திறம்பட செலுத்துவதற்கான எந்திரம் வேணும். பாப்புலாரிட்டி மட்டுமே வெற்றியை தேடி தராது. அப்படின்னா விஜய்க்கான கோர் ஓட் பேங்க் எவ்வளவு சாத்தியம்? இப்போ 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அவங்க கூட்டத்துக்கு வர மாட்டாங்க, கஷ்டம். அவங்க ஓட்டு போடுவாங்கல்ல. 30 வயசு மேல இருக்கும், 45 வயசு ஆகுதுங்க. எனக்கு 2 கட்சியுமே பிடிக்கல, யாருமே சரியில்லை, எல்லாருமே ஊழல் பேர்வழிகள். விஜய் தான் ஏதோ புதுசா ஊழல் இல்லாத அரசாங்கத்தை அமைப்புன்னு சொல்றாரு. என் பிள்ளைகளும் சொல்லுது, விஜய்க்கு அப்பா விஜய்க்கு ஓட்டு போடுங்கம்மா, அம்மா விஜய்க்கு ஓட்டு போடுங்கம்மான்னு சொல்லுது. சரி, போட்டுதான் பார்ப்போமே, யாருக்கெல்லாமோ ஓட்டு போட்டு பார்த்தோம். அப்படி ஒரு செட் வரும்ல. இது ஒட்டு மொத்தமா எவ்வளவு வருது அப்படின்னா, தமிழ்நாடு பூராவும் எப்போதுமே ஒரு 4% 5% சுயேட்சைகளுக்கும் ஒரு 20% 2 கட்சியும் வேண்டான்னு சொல்றவங்களுக்கும், அதாவது எந்த கட்சியுமே வேண்டான்னு சொல்றவங்க. இவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா, சீமா இதே கான்செப்டுக்குள்ள அவர் பல தேர்தல்களை சந்திச்சு ஒரு குறிப்பிடத்தகுந்த ஓட்டு வங்கி வச்சிருக்கிறாரு அக்ராஸ் ஆல் செக்ஷன்ஸ். சோ ஆவரேஜா அது ப்ரூவ்டு ஓட் பேங்க் 8%, எனிவேர் பிட்வீன் 5 to 10% தான் நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். அப்படி பார்த்தாலுமே விஜய்க்கான பொட்டன்ஷியல் அந்த 10% தானே வருது. அவரால மேக்ஸிமம் 10% தான் செக்யூர் பண்ண முடியும். அப்போ பாப்புலர் சினிமா ஸ்டார் ஒரு 12% வரலாம், இப்படி வேணா வச்சுக்கிடலாமே தவிர, அவர் மகளிர் தின கொண்டாட்டம், மகளிருக்கான வாக்குறுதி எவ்வளவு கொடுத்தாலும் அல்லது அவரோட பெர்சனல் இஷ்யூல எவ்வளவு விமர்சனம் பண்ணாலும், நிறைய சமூக ஊடகங்கள் விமர்சனங்களை பார்க்கிறேன், எனக்கு அதுல ஒப்புதல் கிடையாதுங்க. பெர்சனல் மேட்டர்ல என்ன வரப்போகுதுன்னு. ஆனா அதை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? விஜய் தரப்பே தான் டிஸ்கஸ் பண்ணுது. சார், அதுதான் இப்ப எனக்கு கொஸ்டின். ஆக்சுவலி மக்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்து இது வரைக்கும் ஓட்டு போட்டது இல்ல, அதுக்கான உதாரணங்கள் நிறைய இருக்கு. ஆனா இப்போ விஜய் விஜயோட மனைவி டிவோர்ஸ் அப்ளை பண்ணப்போ கூட அவங்க தொண்டர்கள் இது சங்கீதா திமுகவுக்கு வேலை போயிட்டாங்கன்னு சங்கீதாவை நோக்கி விஜய் தரப்பு விமர்சனம் வச்சாங்க. ஆனா விஜய் ஒரு எலெக்ஷன் ஒரு ஷார்ட் டைம்ல இருக்கிறத கன்சிடரே பண்ணாம த்ரிஷா கூட ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ் கொடுக்கும்போது விஜயோட ஹார்ட் கோர் ஃபேன்ஸே டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. ஒரு எலெக்ஷன் இருக்க நேரத்துல யாருமே இதை பண்ணியிருக்க மாட்டாங்க. விஜய் என்ன நினைப்புல அது ஒரு விஷயமே இல்லைன்னு அவர் நினைச்சிட்டாரா, இல்ல அவங்க தொண்டர்களை அவர் ஒரு கன்சிடரே பண்ணிக்கலையா? நான் அப்படி பார்க்கலங்க. 2 பேரும் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்ததுனால மட்டுமே அது வேற மாதிரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிவாஜியும் பத்மினியும் நிகழ்ச்சிகளுக்கு போனதை நம்ம பார்த்துருக்கோம்ல. அப்படி சொல்ல முடியாதுங்க. அது இந்த மாதிரியான வதந்திகளோ கிசுகளோ வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ மீடியா நீங்க யாரும் கிடையாது, வெறும் பத்திரிகைகள் மட்டும் இருக்கும். பெரிய பத்திரிகைகள் இது செய்தியா போட மாட்டாங்க, இந்த மாதிரி செய்தியா போட மாட்டாங்க. சிறிய பத்திரிகைகள், அந்த பத்திரிகைகளை படிக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, சொற்பமா தான் இருப்பாங்க. அது மஞ்சள் பத்திரிகைன்னு வர ஒதுக்கிடுவாங்க. அதனால அது முக்கியத்துவம் பெறாம போச்சு, அவ்வளவுதான். சரி, பொது நிகழ்ச்சியில 2 பேர் கலந்துக்கிறதே தவறு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. இன்னும் சொல்ல போனா ஏன் இதை பெருசாக்குனாங்க அப்படின்னா விஜய் தரப்பு தான் நான் நினைக்கிறேன். அவங்கதான் மிஸ்ஹேண்டில் பண்ணிட்டாங்க. டோட்டலா இதை விட்டு இருக்கணுங்க. ஒரு வழக்கு தானே இது. வழக்கு எப்போ 2 தரப்புமே வழக்குல கண்டெஸ்ட் பண்ணுதுன்னா தீர்ப்பு வருதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆயிரும். மியூச்சுவல்னாலே 6 மாசம் 1 வருஷம் ஆகுங்க சாதாரணமா இந்த மாதிரி வழக்குகள்ல. இப்ப கண்டுக்காம விட்டுருக்க வேண்டிய ஒரு விஷயம். லைஃப்ல பெர்சனல் லைஃப்ல ப்ராப்ளம் வராம இருக்குமா? வரும்ல, அதுல என்ன இருக்கு? இப்போ ரெண்டாவது இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல ரொம்பலாம் இருக்கு இது. அப்ப இது வரும். அவரு பிரபலம், பெரிய அளவுக்கு ஏர்ன் பண்ணி வச்சிருப்பாரு. அப்போ இயல்பாக அவங்களும் பெரிய ஆளா தான் தெரியுறாங்க. அவங்களோட வம்சாவளியை நம்ம படிச்சு பார்த்தோம்னா மிஸ்ஸஸ் விஜயுமே பெரிய ஆளா தான் தெரியுறாங்க. ஆனா அது கோர்ட் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அப்போ ஒரு பெட்டிஷன் வருது, அது ஒரு மீடியா செய்தியா மாறுச்சு, அதோட முடிய வேண்டியது அது இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. போடத்தான் ஒரு செய்தி போடத்தாங்க செய்யும். நான் அது இல்ல டிஸ்கஷனுக்குள்ள போயிருக்க கூடாது. அது போனது யாரு? விஜய் தரப்பு மிஸ்ஹேண்டில் பண்ணிட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது எதிர் தரப்பு பாலிடிக்ஸ் ஆகும்ல. ஏங்க திமுக சொல்லி யாராவது விவாதத்தை பெட்டிஷன் போடுவாங்களா? அவங்க தேவையில்லாம திமுக உள்ள இழுத்து விட்டாங்க.
அவங்க எல்லாத்துலயுமே அதை கொண்டு வரதான் அதோட ப்ராப்ளம். இப்ப கரூர் மேட்டரை அவங்க கொண்டு வந்து கான்ஸ்பிரசி தியரி. இப்ப சிபிஐ ஏன் வந்து செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை? ஏன்னா அதுல ஒண்ணுமே மீனிங் இல்லாதனால. அது முதல்ல இருந்தே தெரியுதுங்க. சரி, நெக்லிஜென்ஸ் சொல்லலாங்க. நெக்லிஜென்ஸ்னா கவனக்குறைவு. இப்போ போலீஸ் நெக்லிஜென்ட்டுங்க, இவ்வளவு கூட்டம் தான் வந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, நீங்க தடுப்பு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா? இது நியாயமான கேள்வி. ஆனா இவ்வளவு கூட்டம் வந்து அமளியானது காரணமே திமுக தான் அப்படின்னு அதை சொல்லும் போது, எல்லாத்தையும் அரசியல் படுத்தும் போது, அப்ப அந்த கட்சி சும்மா இருக்காதுல, அவங்களும் பதில் சொல்லித்தானே ஆகணும். அப்போ இதுல வந்து அப்ப சிபிஐ வழக்கு கேட்டு போட்டாங்க. சரி, ஸ்டேட் கவர்மெண்டோட எஸ்ஐடியே விசாரிச்சிருந்தா ஸ்டேட் கவர்மெண்ட் மேலேயாவது குறை சொல்லிட்டே இருக்கலாம். இவங்க கேட்டு சிபிஐ கொடுத்துட்டாங்க. சிபிஐ விசாரிச்சு இன்ட்ரீம் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க கோர்ட்ல. என்ன சப்மிட் பண்ணிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா அது எப்படின்னாலும் ஏப்ரல் மாசம் வந்துடும், வெளியில வந்துடும். வெளியில வரும்போது இன்னும் பெரிய விமர்சனம் வரும். விமர்சனம் வரும்போது அதுக்கும் திமுக தான் காரணம்னு எப்படி சொல்ல முடியும்? பிஜேபி காரணம்னு சொல்லுவாங்க. அப்ப பிஜேபி அது காரணமா? அது அது ஏங்க கோர்ட்டோட நேரடி மேற்பார்வை நீங்க தானே கேட்டீங்க, கோர்ட் நேரடி மேற்பார்வை வேணும்னு. அப்ப அரசியல் ரீதியாக தவறான புரிதலோட தவறான வியூகத்தோட செயல்பட்டது யாரு? நீங்க செயல்பட்டீங்க. உங்களுக்கு அனுபவம் இல்ல. இம்மெச்சூர்டா பிஹேவ் பண்றாங்க. அதேதான் ஓட்டு வங்கி கணக்குலயும் உங்களுக்கு அனுபவம் இல்ல. சார், சங்கீதாவின் விவாகரத்து, அதை தொடர்ந்து த்ரிஷாவோட பொது நிகழ்ச்சியில் பங்கேற்பு, இந்த 2 சர்ச்சைகளுக்கு அப்புறம் அவர் வந்து இப்போ மகளிர் தின கொண்டாட்டத்துல பங்கேற்கிறாரு. அதுல வந்து மகளிர்களுக்கான வாக்குறுதியமும் அவர் சொல்ல போறாரு. இது பொலிட்டிக்கலா அவருக்கு எப்படியான ஒரு இமேஜை கொடுக்கும்? விஜய் அவர்களை பொறுத்தவரையில அவர் எய்ம் பண்ற ஓட்டு என்பது ஜென்சி, அது அவரே தான் பல முறை சொல்றாரு. அதுலயும் குறிப்பாக பெண்கள் ஓட்டு. இப்படிதான் அதை நம்ம பார்க்க முடியும். அப்ப பிராக்டிக்கலா பல்வேறு அமைப்புகள் இருக்கு, மகளிர் அமைப்புகள் இருக்கு. பெரும்பாலும் கிறிஸ்தவ ஓட்டு வங்கியில ஒரு பகுதி விஜய்க்கு போகுங்கிற டாக் இருக்கு, அதை நம்ம மறுக்க முடியாது. கிறிஸ்தவ ஓட்டு வங்கினா தலித் கிறிஸ்டியன் ஓட்டு வங்கியை தான் எய்ம் பண்ற மாதிரி தெரியுது. அவர் சுத்தி இருக்கவங்களும் அப்படிதான் இருக்காங்க. அப்ப தலித் கிறிஸ்தவ ஓட்டு வங்கியில் இருக்கிற பெண்கள் ஓட்டு வங்கி, குறிப்பாக 30 வயசுக்கு கீழே, அவங்களை அட்ராக்ட் பண்றதுக்கான ஸ்கீம்ஸ், நீங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி விஜயோட பர்சனல் இஷ்யூஸ் அது தனி. சமரசம் கூட ஏற்படலாம். பொதுவாக வந்து இன்றைய தேதிக்கு குடும்ப நல நீதிமன்றங்கள்ல வழக்குகள் நிறைய வளர்ந்துருச்சுங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நான் வழக்கறிஞரா முதல்ல, அதாவது நான் 94ல என்ரோல்மெண்ட், அப்புறம் ஒரு கேப்பு பத்திரிகை துறையில, செய்தித்துறையில. சரி, அப்போ கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணலாம்னு போகும்போது இந்த பர்சனல் மேட்டர், அதாவது விவாகரத்து மேட்டர் நாங்க எடுக்க மாட்டோம், சீனியர்ஸ் வந்து எடுக்க மாட்டோம். ஆனா ஓரளவுக்கு கூட்டம் இருக்கும். ஜட்ஜஸே பெரும்பாலும் வக்கீல்கள் இல்லாமலேயே பார்ட்டியை கூப்பிட்டு பேசுவாங்க, மீடியேஷன் ஆஃபர் பண்ணுவாங்க. சில நேரங்கள்ல அந்த மீடியேஷன்ல வந்து என்னோட இருந்த நண்பர்கள் அவங்க மீடியேஷன்ல ஒரு லாயரா உட்காருவாங்க. அதை நான் பார்த்திருக்கிறேன். பெரும்பாலும் வந்து மனதளவுல ஏற்படுற பிரச்சனைகள் தான். சிலருக்கு வந்து வன்கொடுமை, அப்படி உடல் அளவிலான பிரச்சனைகள் உண்டு. இப்போ ரொம்ப பெருகி போச்சுங்க. உளவியல் சிக்கல்கள் சின்னதா வந்தா கூட விவாகரத்து என்கிற அந்த முடிவுக்கு போறாங்க. பெரிதும் வளர்ந்தவர்கள், அதாவது திரை வாழ்க்கையிலயோ இல்ல பொது வாழ்க்கையிலயோ வளர்ந்தவர்கள் நிறைய விவாகரத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குடும்பத்துக்குள்ள ஒரு மீடியேஷன் பண்ணி முடிச்சிருவாங்க, கோர்ட்டுக்கு வர விட மாட்டாங்க. எங்க அது ஏன்னு தெரியல, குடும்பத்துக்குள்ள பேசி முடிக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. இது ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 இல்லைன்னா 7 வருடமாக நடந்து கொண்டிருக்கிற விஷயம் தான் நான் யூகிக்கிறேன். அது பிறகு வழக்கறிஞர்கள் நோட்டீஸ் அதெல்லாம் நடந்திருக்கும். அப்புறம் தான் மேட்ரு வருது. வரும்போது அது மீடியா அட்டென்ஷன் நிறைய வந்துருச்சுங்க, அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. பர்சனல் மேட்டர் மீடியா அட்டென்ஷன் இவ்வளவு தேவையில்லை. ஆனா ஒரு அரசியல் தலைவர் பெண்கள் வாக்கு வங்கியை அட்ராக்ட் பண்ண போறாரு, அவரோட எய்மே அதுதான் அப்படின்னு வரும்போது இயல்பாக இந்த விஷயம் வந்து கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. அப்புறம் விஜய் தரப்பு அவங்க சோசியல் மீடியாவை தவறாக பயன்படுத்தியது, அதாவது வழக்கில் இருக்கிற ஒரு பார்ட்டிக்கு எதிராக தொடர்ந்து கருத்துக்களை பதிவிட்டு வந்தது, அது வந்து பெரிய அளவுக்கு விமர்சனத்தை பெற்றது. இப்படியான சூழ்நிலையில் இதெல்லாம் ஒரு நல்லிஃபை பண்ற முயற்சியாக, நியூட்ரலைஸ் பண்ற முயற்சியாகத்தான் இன்றைக்கான இந்த மகளிர் தின மற்றும் வாக்குறுதிகள், இதை நான் வந்து பார்க்கிறேன். பெரிய அளவுக்கு இதுல விஜய்க்கான ஓட்டு வங்கி பிற பகுதிகளில் உயர்ந்துரும்னு நான் நினைக்கல.
விஜய்க்கான ஓட்டு வங்கி விஜய் எப்படி இருந்தாலும் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்றவங்க, ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் விஜயோட கோர் சப்போர்ட்டர்ஸ், ஃபேன்ஸா கூட இருக்கலாம். கோர் சப்போர்ட்டர்ஸ், அதுல இருக்கிற ஜென்சி யுவதிகள், அவரே அடிக்கடி சொல்ற மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற விஜிக்கள், அவங்க ஆதரவு வந்து அவரோட பர்சனல் ப்ராப்ளத்தினாலையும் அப்படி திசை மாறின மாதிரி தெரியல. இல்ல மகளிர் தினத்துல அவர் வாக்குறுதி கொடுக்கறதுனால கூட போறதாவும் தெரியல. ஆல்ரெடி இருக்கிறது அப்படியே செக்யூர் ஆகும், இருக்கிற செக்யூர் ஆகும். ஆனா இப்ப உதாரணமா தலித் கிறிஸ்டின் ஓட்டு வங்கியை பத்தி நான் ஆரம்பத்துல உங்களுக்கு சொன்னேன். இதுல வந்துங்க தலித் கிறிஸ்டின் ஓட்டு வங்கியில எல்லா கிறிஸ்தவ ஓட்டு வங்கி மாதிரி வந்து சர்ச் கண்ட்ரோல் இருக்கு. இப்போ கன்னியாகுமரி மாவட்டம், அது உங்களுக்கே கூட அந்த பகுதிகள் நல்லா தெரியும். கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி பார்டர், தூத்துக்குடி பார்டர், இங்க இருக்கிற தலித் கிறிஸ்தவ ஓட்டு வங்கி அவங்க வந்து ஒரு காலகட்டத்துல ஒரு 250 years 200 years பேக் வந்து கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வராங்க. எதனால வராங்க அப்படின்னா, இங்க வந்து இருந்த பெரிய ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள், அழுத்தம், ரொம்ப அவங்களை இல்ட்ரீட் பண்ணது, இதன் காரணமாக பிரிட்டிஷ் பீப்புள் இங்க வரும்போது கிறிஸ்தவம் நமக்கு சமத்துவத்தை தரும் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க வந்தவங்க தான். என்னோட நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. காலப்போக்கில் இங்கேயே அதே பிரச்சனைகள் இருந்தது, கிறிஸ்தவத்திலே அதே பிரச்சனைகள் இருந்தது. அப்ப அவங்க தனித்தனியா சர்ச்சை எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சர்ச்சை எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த ரெகுலர் திருச்சபைகள், அப்புறம் தலித் திருச்சபைகள், இப்படியாக அது பிரிந்ததுங்க. நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல பெரும்பாலும் இதை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்துல நிறைய இருக்கு. அதுலயும் வந்து நிறைய அழுத்தங்கள் வந்தவரு பிரைவேட் சர்ச்சஸ் வந்துருச்சு. அதாவது தனியார் சர்ச்சு, அவங்க தனியாவே அவங்க பிஷப்பா அவங்க திருமண சடங்குகள், அவங்க அதுக்கான உரிமை எல்லாம் வாங்கி இருக்கிறாங்க. அங்க செய்து வைக்கப்படுகிற கிறிஸ்தவ திருமணங்கள் செல்லும், சட்டப்படி செல்லும். இப்படியான ஒரு நிலைமை வரும்போது அரசியல் இயக்கங்களும் அவங்கள பயன்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தாங்க. எல்லா அரசியல் இயக்கமும், இதுல யாரும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. விஜய்க்கு அங்க வந்து ஒரு பிடிமானம் வந்தது. எப்படின்னா, தலித் கிறிஸ்டியன்ஸ்ல இருக்கிற சீனியர்ஸ், அவங்க ஏற்கனவே இருக்கிற சர்ச், அந்த சர்ச்சில் அவங்களுக்கு வந்து அலிஜென்ஸ் இருக்கு, அந்த சர்ச்சோட அவங்க ரொம்ப நெருங்கி இருக்கிறாங்க. தலித் கிறிஸ்டியன்ஸ்ல இருக்கிற யூத், அவங்க பொதுவா நான் சர்ச் கோயர், அதாவது சண்டே சர்ச்சுக்கு போகணும் அப்படிங்கிற கம்பல்ஷன் இல்லாதவங்க. அவங்களுக்கு திருமணங்கள் இதுல வந்து சர்ச்சு தேவைப்படுது. பல நேரங்களில் பிரைவேட் சர்ச்சுக்கும் வராங்க. இப்படி அதுக்குள்ள 2 பிரிவு இருக்குதுங்க. அப்போ ஒட்டுமொத்த ஓட்டு வங்கி என்ன? அது விஜய் ஆதரவு. ஒட்டுமொத்த ஓட்டு வங்கி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு ஜென்சி, அதாவது என்டையர் இப்போ போஸ்ட் எஸ்ஐஆர் கால்குலேஷன்ல 16 to 18% வருதுங்க. மொத்தம் எல்லாருமே 18 வயசு கீழே, 18 வயசு பூர்த்தியானவர்கள், ஒரு 21 வயசு இல்ல 30 வயசு வரைக்கும் உள்ளவர்கள் நீங்க எடுத்துக்கிடலாம். 18% ஆண் பெண் பாதிக்கு பாதி. 20% வச்சீங்கன்னா 10-10ன்னு பிரிக்கலாம் நீங்க. அதாவது 10% 30 வயதுக்கு கீழே இருக்கிற பெண்கள். இதுல எல்லா கட்சி ஆதரவாளர்களும் இருப்பாங்க. காங்கிரஸ் ஆதரவாளர் இருப்பாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு அதே தலித் கிறிஸ்டின் ஓட்டு வங்கி இருக்கு. திமுக அதிமுக ஆதரவாளர்களும் இருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்க ஒரு 4% கழிச்சிடலாங்க, 5% கூட வரும். ஆக தலித் கிறிஸ்டியன் சொல்லாம கிறிஸ்தவ ஓட்டு வங்கியில எத்தனை சதவீதம் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நெக்லிஜிபிளா தான் வருது. அதுலயும் தலித் கிறிஸ்டியன் வரும்போது இன்னும் குறையும். அதாவது 10% பெண்கள் எல்லாரும் சேர்ந்து, அதுல ஒரு 5%, அதுல ஒரு 2.5%, அப்படி பிரிஞ்சுக்கிட்டே போகுது. அது பிரிஞ்சுக்கிட்டே போகும்போது டோட்டலா தலித் கிறிஸ்டியன் யூத், அதாவது ஒவ்வொரு தலித் கிறிஸ்தவ வீட்லயும் இருக்கிற விஜி அவர் சொல்ற மாதிரி, இது வந்து ஹார்ட்லி 1%, 1.5% தாங்க வருது ஒட்டுமொத்த ஓட்டு வங்கியில. அது ஒரு வெற்றியும் தேடித்தராது, அதனால தோல்வியும் ஏற்பட போறது இல்லை, எந்த ஒரு சமன்பாட்டையும் அது மாற்றாது. ஆனா சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கு. சிக்கல் வந்து இதுதான். இப்ப வந்து ஒரு காலத்துல மீட்டிங் போட்டு அப்புறம் வந்து கிராமங்களுக்கு போய் கொடியேற்றி அப்படி கட்சி வளர்த்தது, அது ஒரு ரகம். இப்ப சோசியல் மீடியாலே எல்லாம் செஞ்சு கட்சி வளர்க்கறது, இது ஒரு ரகமா தெரியுது. பிராக்டிகலா இந்த தடவை ரொம்ப அதிகமா இருக்கு. விஜய் வந்து யங்ஸ்டரை மீறி ஒட்டுமொத்தமாவே பெண்களை குறி வைக்கிற மாதிரிதான் பலரும் சொன்னாங்க. அதனாலதான் அவர் போற இடத்துல எல்லாம் பெண்களுக்கு முக்கியத்துவம் தர மாதிரியான அறிவிப்புகளை, பெண்கள் அவர் போற இடத்துல உள்ள பெண்கள் கூட்டத்துல 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எத்தனை பேருன்னு கேக்குறேன். அது ரொம்ப லெஸ்ஸா தான் இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ 30 வயசுக்கு தானே நீங்க கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, சரி, 30ங்கிறதே ஒரு அப்பர் ஏஜ் லிமிட் தாங்க. 25, 28 வேணா வச்சுக்கலாம். 30 and below விஜயோட ஆதரவாளர்கள்
விசிபிளா எவ்வளவு பேர் தெரியுறாங்க? விசிபிளா தெரியறது ஃபுல்லா அண்டர் 30 தான். அண்டர் 30 வந்து அது இருக்குங்க. இப்போ சரி, இது அப்படியே உள்டாவா எங்க காலத்துக்கு போய் பாருங்க. கால எந்திரத்துல ஏறி ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி வாங்க. இப்ப நாங்களும் ஒவ்வொரு வீட்லயும் இருந்த எம்ஜிஆராவும் சிவாஜியாவும் SSR-ஆவும் தானே இருந்தோன்ற. திரை நட்சத்திரங்கள்ல அப்ப வந்து சிவாஜியோட பத்மினி வந்து அரசியல். பழைய படங்கள் நீங்க காங்கிரஸ் பிரச்சார படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பத்மினி அம்மாவும் சிவாஜியும் நடிக்கிற பிரச்சார படங்கள், வாக்குரிமை, நிறைய படம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க. 67 தேர்தல் அப்ப நாளைக்கு வாக்குப்பதிவுனா இன்னைக்கு நைட்டு வந்து மதுரையில ஒத்தக்கடை சிவலிங்கம் தியேட்டர்ல காங்கிரஸ் பிரச்சார படம் போட்டு நாங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் போய் அதை எதிர்த்தோம். அது எப்படி நீங்க போட முடியும், சைலன்ஸ் பீரியட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி. அப்ப நிப்பாட்டிட்டாங்க படத்தை. எதுக்கு நான் சொல்றேன்னா அப்பவும் இப்படிதான் இருந்தது. அதாவது சிவாஜி ஆதரவாளர்கள் இருப்பாங்க, எம்ஜிஆர் ஆதரவாளர்கள் இருப்பாங்க. சரோஜாதேவி அம்மா வந்து எம்ஜிஆரோட ஜோடியா நடிக்கும் போது சரோஜாதேவி அம்மா தான் உங்க அண்ணின்னு காங்கிரஸ்காரங்க நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. எப்பவும் அப்படி இருக்கிறதான்றா, இது ஒண்ணும் புதுசா இருந்திருக்கு. ஆனா எப்ப வந்து அது ஓட்டா மாறுச்சு அப்படின்னா, ஒட்டுமொத்தமான அந்த தமிழ் ஓட்டு வங்கி ஒரு காரணத்தினால அல்லது ஒரு சித்தாந்தத்தினால அல்லது ஒரு வெறுப்புனால அல்லது அரிசி பஞ்சத்தினால பல காரணி இந்தி எதிர்ப்புனால பல காரணிகள் ஒன்றா சேர்ந்து 65ல இருந்து 67 வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த ஓட்டு வங்கி காங்கிரஸ்க்கு எதிராக திரும்பிச்சா. அண்ணா வந்து கூட்டணி அமைச்சார். அண்ணா முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது. அவர் ஒரு காலமே முதலமைச்சர் வேட்பாளராக இருந்ததே கிடையாது. முதலமைச்சராக தான் இருந்தாரு. எல்லா சீனியர் தலைவர்களையும் அனுசரிச்சு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை வரும்போது ராஜாஜி கவர்னர் ஜெனரல், முன்னாள் முதல்வர் மாப்போசி ஐயா வந்து சிலம்பு செல்வர், இப்படி எல்லாம் இருக்கும்போது நம்ம முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னா சரியா இருக்காதுன்னு நினைச்சுதான் அவர் சொல்லல. பெரிய அளவுக்கு இது வந்துச்சு, அண்ணாதாங்க முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு. அவர் டக்குன்னு ஒரு சாமர்த்தியமா எம்எல்ஏக்கே போட்டி போடல. 67 அவர் எம்எல்ஏக்கே போட்டி போடலங்க. அவர் வந்து 57 எம்எல்ஏ இருந்ததுதான். அதுக்கு பிறகு எம்எல்சி ஆனாரு, அப்புறம் எம்பி ஆனாரு. எம்எல்ஏ 67 தேர்தல் முதலமைச்சர் ஆன பிறகு அவர் எம்எல்சி தான் ஆனாருங்க. எம்எல்ஏக்கு போட்டியே போடல. அப்போ அண்ணா வந்து டாக்ஸ்ஃபுல்லா முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கிற அந்த கான்ட்ரவர்சியல் இஷ்யூக்குள்ள போகவே இல்லை. காங்கிரஸும் அப்போ போகல. என்னன்னா பக்தவச்சலம் முதலமைச்சர் நடப்பு முதலமைச்சர் பக்தவச்சலம் 67. காமராஜர் பெருந்தலைவர். அவரு 63லயே முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கட்சி பணியாற்ற போயிட்டாரு. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆயிட்டாரு. அப்ப காமராஜரா பக்தவச்சலமான்னு முதலமைச்சர் வேட்பாளரை நிறுத்துற மாதிரியான சிச்சுவேஷன் அங்க வரல காங்கிரஸ் கட்சியில. தேசிய கட்சிகள் அப்படி முதலமைச்சர் வேட்பாளர் சொல்றதும் இல்ல. சோ முதலமைச்சர் வேட்பாளர்ங்கிற கான்செப்ட் 67 கிடையாது. காங்கிரஸை தோக்கடிக்கணும், காங்கிரஸ் வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருக்கணும், ரெண்டே கான்செப்ட் தான். அப்ப அவ்வளவு பெரிய வெற்றி திமுக வந்து பெற்று ஆட்சி அமைத்த காலகட்டத்துல காங்கிரஸ் கட்சிக்கான ஓட்டு வங்கி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையில காங்கிரஸ் கட்சி தான் நம்பர் 1 ஓட்டு வங்கி. தனி கட்சின்னு எடுத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கூட்டணி பலத்துல வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழந்தது. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, பாப்புலாரிட்டியை விட எது முக்கியம்னா அலையன்ஸ் முக்கியம். நீங்க தொடர்ந்து இதை பார்க்கலாம். அப்போ ஓபிஎஸ் வந்து ஸ்டாலின் முன்னிலையில டிஎம்கேல இணைஞ்சது மட்டும் இல்லாம இப்போ வந்து ஒரு பெரிய ஆதரவாளர்களை 1 லட்சம் தொண்டர்களை வந்து இணைக்க போறேன் அப்படின்ட்டு இன்னைக்கு மதுரையில நடக்குது. அது அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு நெருக்கடியான ஒரு சூழலை உருவாக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுகவுக்கு நெருக்கடினா ஒரு ஓட்டு வங்கி பாதிப்பு தாங்க. சரி, அந்த ஓட்டு வங்கி ஏற்கனவே எடப்பாடிட்ட இல்ல. 2021லயே முக்குலத்தோரோட பெரும்பகுதி 10.5% ரிசர்வேஷனை எதிர்த்து எடப்பாடியவும் எதிர்த்துட்டாங்க. இதான் உண்மை. ஆனாலும் அவருக்கு வந்து வன்னியர் ஓட்டு வங்கி தேவைப்படுது. காரணம் அவருக்கு சேலம் டிஸ்ட்ரிக்ட், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், தருமபுரி, கிருஷ்ணகிரியில அவங்க அது வெற்றி கணக்குன்னு கணக்கு போடுறாரு எடப்பாடி பழனிசாமி. அது ஓரளவுக்கு சரியான கணக்கு தான். எடப்பாடியிலேயே ஜெயிக்கிறதுக்கே வன்னியர் ஓட்டு வங்கி வேணுமா அவருக்கு? அப்ப அவர் இம்பார்ட்டன்ஸ் வந்து பாமகவுக்கு தர்றாரு. ஏற்கனவே அவர் பேர்ல வந்து முக்குளத்தோருக்கு எதிரானவருங்கிற ஒரு பிம்பம் இருக்கு. இப்ப செல்லூர் ராஜு, இப்போ நம்ம ராஜன் செல்லப்பா அவர்கள், செல்லூர் ராஜு அவர்கள், ஆர்வி உதயகுமார் அவர்கள், இவங்க எல்லாம் அந்த குறிப்பிட்ட பிரிவு சேர்ந்தவங்க தான். ஆனா அதுலயே இருக்கிற உள்ஜாதி தான். எப்படி நம்ம வந்து விஜய் ஓட்டு வங்கியில கிறிஸ்டின் ஓட்டு வங்கியில தலித் கிறிஸ்டின், நான் தலித் கிறிஸ்டின் பாக்குறோமோ, அதே மாதிரி இதுலயும் நீங்க வந்து பிரமலைக்கல்லர்கள், மறவர்கள் மற்றும் அகமுடையர்கள் 3ஆ நீங்க பிரிச்சுதான் பார்க்கணும். உள்ஜாதி அதுக்குள்ள நிறைய பிரிவு இருக்கு. இந்த உள்ஜாதி பிரிவுல பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு காலத்துல விரல் ரேகை சட்டத்தால பாதிக்கப்பட்டு
அவங்க டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டியா இல்லாம டீநோட்டிஃபைடு ட்ரைபா இருந்தாங்க ஒரு காலத்துல. அதாவது அவங்க ட்ரைபல் அந்தஸ்து, மலைஜாதி அந்தஸ்தோட இருந்தாங்க. அவங்கள டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டியா நம்ம மாத்தணும். கம்யூனிட்டியா மாத்தும் போது ஒட்டுமொத்த ரிசர்வேஷன் பேட்டர்ன்ல கலைஞர் காலத்துல 20% வன்னியர்களுக்கும் மற்றும் ஒரு 60-70 ஜாதிகளுக்கும் பிரிச்சு கொடுத்தப்ப அது பெரிய அளவுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலைங்க. காரணம் அந்த 20%க்குள்ள நியூமரிக்கலி நிறைய கம்யூனிட்டி இருந்தது எண்ணிக்கை அடிப்படையில. மிச்சம் 30% அது தனியா இருந்துச்சு. இதை எம்பிசின்னு நம்ம கிளாசிஃபை பண்ணோம். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல எம்பிசி வி கிளாசிபிகேஷன்ல 10.5 மட்டும் தனியா பிரிச்சு விட்டாங்க. ஒரு சிங்கிள் கேஸ்டுக்கு போயிடுச்சு. மீதி எல்லா கேஸ்டும் இந்த மீதி இருக்கிற 8.5ல தான் காம்பீட் பண்ணணும்னு ஆச்சு. மீதி இருக்கிற எல்லா காஸ்ட்லயும் டாமினன்ட் கம்யூனிட்டி எதுன்னு பார்த்தா அந்த பழைய டிஎன்டில இருந்து டிஎன்சி ஆனவங்க. சோ அவங்க அதுக்கு பெரிய அளவுக்கு எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பு அப்படியே தான் இருக்கு. இப்போ ஓபிஎஸ் தலைமையில ஒரு அணி பிரியும் போது அவரும் வந்து அவர் மறவர் கம்யூனிட்டியில் நிறைய திருமண சம்பந்தம் பண்ணியிருக்காரு. அவர் அதுக்குள்ளே ஒரு உட்பிரிவை சேர்ந்தவர். அப்ப அவங்களுக்கு வந்து அந்த எதிர்ப்பு கூர்மைப்படுது. அதிமுக வந்து இல்லைங்க எங்க கிட்டயும் வந்து முக்குளத்தோர் இன தலைவர்கள் இருக்காங்கன்னு என்னதான் சொன்னாலும் இது அப்படியே நீங்க விஜயோட அந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு அப்பீல் பண்ற அந்த பாலிடிக்ஸையும் இதையும் நீங்க அப்படியே கம்பேர் பண்ணியே பார்க்கலாம். வாக்கரசியல்ல வெற்றி தோல்வி என்பது சோசியல் இன்ஜினியரிங்ல தான் இருக்கு. பல கம்யூனிட்டிகளை நம்ம ஒன்னா சேர்க்கணும். அதே நேரத்தில் ஒரு கம்யூனிட்டி டாமினேஷன்ல சிக்கிட்டோம்னா கவுண்டர் போலரைசேஷன் வந்துடும். ஒரு போலரைசேஷன் இருக்கும், கவுண்டர் போலரைசேஷன் வந்துடும். இப்போ இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி ஹேண்டில் பண்ணதுல ஏற்பட்ட பிரச்சனையில ஓபிஎஸ் வெளியில போனாரு. வெளியில போகும்போது அடுத்த கட்டமா என்ன ஆச்சு? அவரை உள்ள சேர்க்கணும் முயற்சிகள் நடந்தன, சேர்க்கல. இப்ப அந்த பிரிவு என்ன நினைக்குதுன்னா இவங்க வந்து நம்மள வேணும்னு தான் சேர்க்க மறுக்கிறாங்க. அவங்க அதிமுக பாரம்பரிய ஓட்டுக்காரங்க. சோசியல் விக்டிம் ஃபீல் பண்றாங்க. அதாவதுங்க பசும்பொன் தேவர் இறுதி ஊர்வலத்துல அவரோட அந்த உடல் தாங்கிய வாகனத்துக்கு பின்னாடி போன வாகனத்துல அண்ணாவும் எம்ஜிஆரும் உட்கார்ந்துருப்பாங்க. பழைய படங்கள் என்கிட்ட இருக்குங்க. அது நான் ஒரு நூலும் எழுதியிருக்கேன் அதை பத்தி. அதுல இருந்து அவங்க அண்ணா எம்ஜிஆர் அப்படி போயிட்டாங்க. திமுக இருந்து திமுக திமுக இருந்து அதிமுக பிரியும் போது அதிமுகவுக்கு வந்துட்டாங்க. அதிமுக அவங்களுக்கு நல்ல டாமினேஷன் இருந்துச்சுங்க. சசிகலாமா காலம் எல்லாத்துலயும் இருந்துச்சு. இபிஎஸ் காலம் வரும்போது நம்மளுக்கான முக்கியத்துவம் குறைஞ்சிருச்சுன்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஒரு சிகரம் வைத்த மாதிரி இந்த ஓபிஎஸ் நிகழ்வு அமைஞ்சு போச்சு. இப்போ ஓபிஎஸ் அவரு கிரௌடு அந்த அவரு நீங்க சொல்ற 1,00,000 பேர் 50,000 பேருக்கு சேர் போட்டிருக்காங்கன்றாங்க. 50,000 பேர் ஸ்டாண்டிங்னு சொன்னாங்க. நான் காலையில கேட்டப்ப 50,000 பேர் சேருங்க, 50,000 பேர் ஸ்டாண்டிங். நாங்க வந்து அங்க ஒரு அதாவது ஏர்போர்ட்ல இருந்து வர்ற வழியில ஒரு ஊருங்க, அங்க ஒரு ரெட்டியார் ஒருத்தரோட லேண்டு, அதுல ஒரு 30-40 ஏக்கர் அப்படியே வந்து சுத்தம் பண்ணி ஏற்பாடு பண்ணிருக்கோம். 2 நாள்ல ஏற்பாடு பண்ணிட்டோம். இங்க வந்து நமக்கு எதிர்ப்பு இருந்தது அப்படின்னா தனியார் வந்து நமக்கு நிலத்தை கூட கொடுக்க மாட்டாங்க. அவர் 2 நாள்ல அக்ரி பண்ணி கொடுத்தாரு. அதுல இருந்து எங்களுக்கு எதிர்ப்பு இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. காலைல கேட்டப்ப அப்படிதான் சொன்னாங்க. அதாவது அங்க திமுக சார்பாக இருக்கிற அமைச்சர்கள் பிரமுகர்கள் வந்து முக்குளத்தோர் கிடையாது மதுரையில. ஆனா அவங்க தலையீட்டுல வந்து நிலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுத்தம் பண்ணிட்டாங்க. சுத்தம் பண்ணி கிரௌட் புல்லிங் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அநேகமா இன்னைக்கு முதலமைச்சர் உடனே டேட்டா கொடுத்து அவரு ரொம்ப வேகமா தனி விமானத்துல கிளம்பி போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு உடனே திரும்புறாரு. அப்படி சிங்கிள் டே ப்ரோக்ராம், சிங்கிள் ஷோ தான் அது. அப்ப அதிமுகவுக்கு எவ்வளவு பெரிய டேஞ்சர் இது யோசிச்சு பாருங்க. குறிப்பா அந்த மாவட்டத்துல வந்து அதிமுகவுக்கு முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க. செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார்னு முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள், எதிர்கட்சி துணைத் தலைவர் அந்த மாதிரி பதவி வகிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. சோ அவங்களோட வெற்றிக்கே இது ஒரு சவாலா இருக்குமா? 2000-3000 ஓட்டு கடைசியில வித்தியாசம் வந்தா இது சவாலா மாறிடும். இப்போ ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவரு போடி தாங்க. அவர் பையன் இப்போ ரவீந்திரநாத் வந்து ஆண்டிப்பட்டியில வந்து அவரு விருப்ப மனு தாக்கல். ஆண்டிப்பட்டியில அவரை எதிர்த்து ஜெயலலிதா ஃபேமிலிக்குள்ள இருந்து கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி நடக்குது. அவங்க ஒத்துக்கிறாங்களான்னு தெரியல. அதாவது தீபா அவர்களை வேட்பாளராக நிறுத்தலாம் அப்படிங்கிற டாக் இருக்கு காலையில இருந்து. என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டிப்பட்டி எம்ஜிஆர் தொகுதி. எம்ஜிஆரோட மனைவி ஜானகி அம்மாள் அங்க போட்டி போடும்போது ஜெயிச்சிருக்கணும்ல. எம்ஜிஆரோட மனைவி இல்லாது அவங்க. ஆனா அந்த லெகசி ஒர்க் அவுட் ஆகல.
லெகசி ஒர்க் அவுட் ஆகல. அப்ப கடைசியில பாத்தீங்கன்னா திமுக ஜெயிச்சிருச்சு. ஆசைன்னு நினைக்கிறேன் கேண்டிடேட், ஜெயிச்ச கேண்டிடேட். ஜானகி அம்மா தேர்ட் பிளேஸ் போயிட்டாங்க. டெபாசிட்டே கிடைக்கலன்னு தான் நான் நினைக்கிறேங்க 89ல. அது ரொம்ப கேஸ்ட் ஓட்டோட ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய எல்லா இடத்துலயும் உண்டு இல்லைங்க. ஊர்கள் நீங்க கிராமப்புற தொகுதியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா 89ல ஆண்டிப்பட்டி ரொம்ப கிராமப்புற தொகுதி. இப்ப கொஞ்சம் வளர்ந்துருக்குங்க, நகர்ப்புற தொகுதியா மாறி இருக்கும். ஆனாலும் காஸ்ட் டிவிஷன்ஸ் அங்க இருக்கத்தான் செய்யும். அப்போ ஓபிஎஸ் ஓட ஓட்டு வங்கி அல்லது ஓபிஎஸ் சார்ந்த இனத்தவர்களின் ஓட்டு வங்கி அங்க இருக்கும், கணிசமா இருக்கும். அப்போ வந்து ஓபிஎஸ் பையன் அங்க ஜெயிச்சு, ஏன்னா திமுக வேட்பாளர் அவர் ஆசையின் மாதிரி ஜெயிச்சு ஜெயலலிதாமா குடும்பத்துல இருந்து யாரையாவது நிறுத்தி அவங்க தோத்து போனாலும் அது பெரிய கஷ்டமா போயிடும். ஆமா, அது ரெண்டாவது ஜெயலலிதா லிகசியே எங்களுக்கு தான் இருக்குன்னு அவங்க கிளைம் பண்ணுவாங்க. நாளைக்கு வெற்றிக்கு பிறகு கிளைம் பண்ணுவாங்க. ராங் மூவா போயிடும். அதிமுகவை பொறுத்தவரைங்க மதுரை நகர்ப்புற தொகுதி, திருப்பரங்குன்றம் வரைக்குமான தொகுதியில கான்சன்ட்ரேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அங்க வந்து நகர்ப்புற தொகுதி நிறைய ஓட்டு வங்கி இருக்கும். ஒண்ணு ஈக்குவலைஸ் பண்ணி கொண்டு போயிடலாம். அப்படியே டோட்டலா ரூரலா போகும்போது அது இடிக்கும். இப்ப தேனி மாவட்டம் ரூரலா போயிடும். அது வந்து அந்த அதிமுக ஓட்டு வங்கிங்கிறது தேய்மானம் அடைஞ்சிருக்கும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச அது 2021 தேர்தலே தேய்மானம் அடைஞ்சது. 2024 தேர்தலில் ரொம்ப தேய்மானம் அடைஞ்சு போச்சு. அப்போ தங்கத்தமிழ் செல்வன் உதாரணமா அவர் ஓபிஎஸ்க்கு எதிரான நிலைப்பாட்டை தான் இருந்தாரு. ஆனா இப்போ வந்து ரொம்ப க்ளோஸா அவங்க டீல் பண்ணி ரொம்ப க்ளோஸா தெரியுறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னொரு ஆபத்து இருக்கு. தங்கமணி வந்து அவருக்கு பெரிய அளவுக்கு அவருக்கும் தங்கமணிக்குமான அந்த உட்கட்சி பூசல் ரொம்ப ஜாஸ்தியா தெரியுதுங்க. இப்ப 2-3 நாளா அவருமே எந்த கூட்டங்களுக்கும் சரியா போறது இல்லை. காரணம் என்னன்னா கட்சி ஒருங்கிணைக்கணும்னு சொல்லும் போது எடப்பாடி தாங்க அதுக்கு இடைஞ்சலா இருந்தாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. சரி, திமுக வந்து ஆளுங்கட்சி, நல்ல பலம் இருக்கு, பண பலம் இருக்கு. ஆனாலும் 20 கட்சியை சேர்த்துக்கிறாங்கல்ல, ஓபிஎஸ்ஸே சேர்த்துக்கிறாங்கல்லங்க. அப்ப வெற்றிக்கு தேவையான 100 ஓட்டை கூட இழந்துடக்கூடாதுங்கிற உணர்வு தானே காரணம். அதானே காரணம். அப்போ ஓபிஎஸ் பையன் வந்து அறிவாலயத்துல விருப்ப மனு தாக்கல் பண்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. ஆனா எடப்பாடி பழனிசாமி வெற்றிக்கு தேவை அப்படிங்கிற உணர்வு இருந்தா குறைஞ்சபட்சம் சொந்த கட்சியை வந்து ஒருங்கிணைத்து இருக்கணும்ல. அவர் சொந்த கட்சியில இருந்து விலகி இருக்கவங்க தானே அவங்க, ஒண்ணும் கிடையாதுங்களே. பலரும் ஒரு விமர்சனம் வைக்காங்க, அவர் சிஎம் போஸ்ட எய்ம் பண்ணல, ஏடிஎம்கே தலைமை பதவியில இருந்தா போதும் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு வந்துட்டாருன்னு சொல்றாங்க. உங்களுக்கு அப்படி எதுவும் பார்வை இருக்கா? அப்படித்தான் தோணுது எனக்கும். ஆனா அதுலயுமே ஆபத்து இருக்கு. பீகார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு நிதிஷ்குமாரை தூக்கி விட்டுட்டு அவர் பையனை கொண்டு பையன் இன்னும் கட்சியிலே சேரலைங்க. 8ஆம் தேதி தான் கட்சியிலே சேரப்போறா. அதுக்குள்ள ஒரு துணை முதல்வர் ஜேடியூல அந்த எடப்பாடி எதிர்பாராத லெவலுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. அது எப்போதுமே அப்படித்தாங்க இருக்கும். பிஜேபியோ இல்ல மற்ற தேசிய கட்சிகளோ இடத்த கொடுத்தீங்கன்னா மரத்தை புடுங்கிடுவாங்க. எடப்பாடி அந்த சூட்சமம் தெரியாம தான் பிஜேபி கூட இருக்கிறாரா, இல்ல தெரிஞ்சுதான் ஒரு மாதிரி டாக்டிக்கலா பிளே பண்ணிடலான்ட்டு நம்பிக்கையில இருக்கிறாரா? எப்படி பாக்க? தெரிஞ்சுதான் இருப்பாருங்க, தெரியாம எப்படி இருக்க முடியும்? அவரும் சீனியர் பொலிட்டீஷியன், கீழே இருந்து ரொம்ப அடிபட்டு வந்திருப்பாரு. தெரியாமலாம் இருக்க வழி இல்லைங்க. ஆனா தங்கமணியை ரிஜெக்ட் பண்றது எனக்கு அது உண்மையிலே புரியல. காரணம் தங்கமணியோட ஏற்பாட்டுலதான் அவர் பிஜேபியோட நெருங்கினாரு டாப்ல. முதல்ல பல இதுல நிகழ்ச்சிகள்லயே பார்க்கலாம். அவங்கதான் வந்து மொழிபெயர்ப்பாளர்களெல்லாம் செயல்படுவாங்க. அப்புறம் அவரையே இவரு ஒதுக்குறாரு அப்படிங்கிறது தான் புரியல. அது தேர்தல் நேரத்துல அப்படி ஒதுக்குறதுங்கிறது சுத்தமா நல்லது இல்ல. தேர்தல் நேரத்துல யாருமே ஒதுக்க கூடாது, அவ்வளவுதானே. உங்க ஓட்டு ஒரே ஒரு ஓட்டு தான், அது எனக்கு வேணும், அவ்வளவுதான். சார், இப்போ ஓபிஎஸ் ஓட ஆதரவாளர்கள் நிறைய அதிருப்தியில இபிஎஸ் நோக்கி போறாங்க, ஏடிஎம்கே நோக்கி போறாங்கன்னு செய்திகள் வருது. உண்மையில ஓபிஎஸ் டிஎம்கேக்கு போனதை அவங்க தொண்டர்களோ இல்ல அவங்க விசுவாசிகளோ இல்ல அவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களோ முழு மனதோட ஏத்துக்கிட்டாங்களா, இல்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்குதா அவங்களுக்கு? அது உண்மையிலே நமக்கு தெரியலங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரியும் சில கருத்துக்களை எனக்கு சொல்லத்தான் செய்யறாங்க. ஆனா கடைசியில வந்து சதவீத கணக்குங்கிறது தோத்தவன் சொல்றதுதான். ஜெயிச்சவன் சீட்டு கணக்கு தான் சொல்ல போறான். அப்ப போடியில ரொம்ப சொற்ப வாக்கு வித்தியாசத்துல ஓபிஎஸ் திமுக டிக்கெட்ல ஜெயிச்சிட்டாருன்னா அவரோட திமுகவுக்கு போனதை மக்கள் ஆதரிச்சாங்கன்னு தானே பொருள் போடும். இப்ப தங்கத்தமிழ் செல்வன் ஜெயிச்சார்லங்க. தங்கத்தமிழ் செல்வன் வந்து ஆண்டிப்பட்டியோட பழைய எம்எல்ஏங்க அவரு. ஜெயலலிதாமா காலத்துல அவங்களுக்கு வந்து அவரு 2001 வந்து எம்எல்ஏ. அவங்களுக்கு வந்து இது நாமினேஷன் போட முடியல, 4 தொகுதியில போட்டு ரிஜெக்டடு. அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் அவங்கள முதல்வர் பதவியில இருந்து தூக்கிட்டு ஓ பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்தது. ஓபிஎஸ்க்கும் தங்கத்தமிழ்க்கும் ரொம்ப காலமா ஆகாது. 2002 வந்து அவங்களுக்கு கோர்ட் வந்து அவங்களை விடுதலை பண்ண உடனே அவங்க போட்டி போட தேர்ந்தெடுத்த இடம் ஆண்டிப்பட்டி.
ஏன்னா எம்ஜிஆர் லெகசி. தங்கத்தமிழ் செல்வன் ராஜினாமா பண்ணாரு தொகுதிய. இடைத்தேர்தல் வந்து அதுல ஜெயலலிதா நின்னாங்க. அதுக்கப்புறம் தங்கத்துக்கு வந்து ராஜ்யசபா எம்பி கொடுத்தாங்க. அப்பவும் ஓபிஎஸ், அப்போ ஓபிஎஸ் முதலமைச்சர் வேற, முதலமைச்சர் பதவியா ராஜினாமா பண்ணி ஜெயலலிதா வந்துட்டாங்க. ஆனாலும் அவருக்கும் அந்த உட்கட்சி மோதல் இருந்துகிட்டே தான் இருந்தது. இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்றாங்க. அதாவது பழைய உட்கட்சி எதிரிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து புதிய கட்சியில இருக்காங்க. அப்போ கொஞ்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சா கூட ஓபிஎஸ் நகர்வு சரின்னு ஆயிரும்ல. இப்ப தங்கத்தமிழ் செல்வன் ஜெயிச்சதுனால தங்கத்தமிழ் செல்வன் போன இடம் சரிதானே ஆயிடுச்சுல. இப்ப அவர் திமுக எம்பின்னு அக்செப்ட் ஆகி ஓடிட்டார்ல. நமக்கு நல்லா தெரிஞ்ச அவர் டிடிவியோட தானங்க இருந்தாரு. அப்ப கடைசியில எது முடிவு பண்ணுதுன்னா சதவீதம் முடிவு பண்ணல, வெற்றி தான் முடிவு பண்ணுது. ஸ்டாலின் ஒரு மாதிரி எல்லாரையும் கரெக்டா அகாமடேட் பண்ணி சரியா பொசிஷன் பண்ணிக்கிறாரு. அவர் ஒரு மெச்சூர்டா பிஹேவ் பண்ணி அப்படிதான் தெரியுது. அதுல எனக்கு சந்தேகமே இல்லை. ஏன்னா முதலமைச்சர் பலம் புரிஞ்ச கட்சி தான், அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்கும் 3 சீட்டு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து அவங்களையும் சமாதானப்படுத்தியாச்சு. ஏன்னா இதே பழைய முதல்ல நம்ம ஆரம்பத்தில் டிஸ்கஸ் பண்ணதுதான், தலித் கிறிஸ்டின் ஓட்டு வங்கி நம்ம இழக்க வேண்டாம் தான். காங்கிரஸும் பாருங்க ஒரு ராஜ்யசபா எம்பி அப்படிதான் கொடுக்குது, கணக்கு பண்ணி தான் கொடுக்குது. அப்போ எல்லாத்துக்குமே இந்த வாக்கு கணக்குன்னு ஒண்ணு உண்டு. எல்லா கட்சிக்கும் சின்ன சின்ன இனக்குழுக்களால் ஆனதுதாங்க நம்ம வாக்காளர். அது நீங்க ஜாதி வேண்டாம் அது வேண்டாம் என்னன்னா சொல்லலாம், ஆனா இனக்குழுக்களால் ஆனதுதான் நம்மளோட வாக்கு. கிராமங்கள், பெரும்பாலும் கிராமங்கள், நகரங்கள்ல வேணா பாதிப்பு தெரியாம இருக்கும். அப்போ அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகணும்னு நினைக்கிறாருல முதலமைச்சர். அப்ப அவருக்கு கூட்டணி அமைக்கிற சாமர்த்தியம் வந்து அதிகமா தெரியுது. இதே வந்துங்க 2096, 2001 திமுக ஆட்சி பொற்கால ஆட்சி தொடர்ந்து தான் கலைஞர் ஓட்டு கேட்டாரு. ஆனா கூட்டணி அமைக்கிறதுல சரியா வந்து செயல்படல. பிஜேபி அந்த கூட்டணியில் இருந்தது ஒரு காரணம், அவரால் சேர்க்க முடியலங்க. ஆனா ஜெயலலிதா அதை பயன்படுத்திட்டு தமாகவையும் உள்ள கொண்டு வந்தாங்க. அதுக்கு நேர் போட்டியான காங்கிரஸையும் கொண்டு வந்தாங்க, தாய் காங்கிரஸையும் கொண்டு வந்தாங்க. தாய் காங்கிரஸும் தமாகவும் ஒரே அதிமுக கூட்டணி. கூட்டணி பலத்துல ஜெயிச்சிட்டாங்க. அவங்களே நேரம் ஏறி போனாங்க எல்லா கட்சி ஆபீஸுக்கும். மூப்பனார்லாம் அந்த ஜெயலலிதா மிக கடுமையா விமர்சிச்சவர் தான். ஆனா அவர் அந்த சிச்சுவேஷன் அதாவது அரசியல்வாதி தயாரா இருப்பாங்க. ஆனா சிக்னல் வந்து யார்கிட்ட இருந்து வரணும்னா மேஜர் பார்ட்டிட்ட இருந்து வரணும். திமுக இருந்து சிக்னல் வராம ஓபிஎஸ் போய் சேர முடியாதுல்ல. அதே மாதிரி அப்ப ஜெயலலிதா இருந்து சிக்னல் வராம மூப்பனார் போக முடியாதுல்ல. எடப்பாடி அந்த சிக்னல் கொடுக்காரா? அந்த இடத்துல எடப்பாடி கோட்டை விட்டாருன்னு புரிஞ்சுக்கலாம். சிக்னல் கொடுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். சார் ஃபைனல் கொஸ்டின், ஓபிஎஸ் வந்து கட்சியில சேர்ந்துட்டு ஒரு விஷயம் சொன்னாரு, இபிஎஸ் வந்து தென் மாவட்ட மக்களுக்கு எதிராக செயல்படுறாருன்னு ஒரு விஷயத்த போற போக்குல பொடி வச்சு பேசிட்டாரு. இன்னைக்கு கூட்டத்திலயும் அந்த நரேஷனை கொஞ்சம் ஷார்பன் பண்ணி இபிஎஸ் கார்னர் பண்ணுவாங்களா? அந்த மாதிரியான இபிஎஸ் ரொம்ப அந்த நரேஷனை ஷார்பன் பண்ணுவாங்க, இந்த பழைய விஷயங்களை எல்லாம் சொல்லுவாங்க, அப்படிதான் வரும். முதலமைச்சர் வந்து அதுக்குள்ள போக மாட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஓபிஎஸ்க்கு வந்து வட மாவட்டங்கள்ல என்ன ஓட்டு வங்கி இருக்கு? ஒண்ணும் கிடையாதுங்க. அதனால அவருக்கு அதை பத்தி கவலை இல்லை. பட் முதலமைச்சருக்கு வட மாவட்டங்கள்ல ஓட்டு வங்கி இருக்குல்ல ஸ்டாலினுக்கு. அதனால அவர் கொஞ்சம் பொறுப்பாதான், அவர் ரொம்ப ரொம்ப காஷியஸா விளையாடுவார். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை உறுதியா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.